அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். ஐபிஎல் டாப் அப்காக மட்டும் முதலாளி நான் வந்துட்டோம். ஐபிஎல் நியூஸ் இருக்கு. அதே சமயம் ஈரான் கப் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா விதர்பா மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ் பத்தி ஒன்று சொல்றாங்க. மும்பை இந்தியன்ஸ் பத்தி மீடியா ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படின்னா, தே மைட் லுக் ஃபார் அ நியூ கேப்டன் அப்படின்னு ஒரு மீடியா ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் வேற, இந்தியாவோட கேப்டன் வேற. ஹர்திக் பாண்டியா ஜிடில கேப்டனா இருந்தாரு. அதுக்கப்புறம் இங்க வந்தாரு. கேப்டனாக தான் வருவேன் அப்படின்ட்டு இங்க வந்தாரு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீசன் பயங்கரமா பூ பண்ணாங்க. அதுல ஒரு பயங்கர ஹைப் ஆயிருச்சு. ரோஹித் வர்சஸ் ஹர்திக்னா ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து எல்லாம் ஜெல் ஆகி ஆடின மாதிரி இருந்துச்சு. பட் அந்த எலூசிவ் கப் திரும்பி மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து அது கிடைக்காமலே போயிடுச்சு. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு சாம்பியன் டீம்லாம் வந்து கப் அடிக்கல அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அது ஒரு டிசப்பாயிண்டிங் தான். ஃபைனல்ஸ் போகல அப்படின்னாலே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா கேப்டன் வந்து சூரியகுமார் யாதவ். ஸோ அப்போ வந்து ஏன் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கும் அவரே கேப்டனா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது டாக் இருக்கு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மட்டும் முதலாளி சொல்ல ஆரம்பிங்க. இல்ல, அவர் ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் எடுக்கிறதுல இருந்தே ஒரு கான்ட்ரவர்சி இருந்துட்டே இருந்துச்சு. அவர் கப்பு ஜெயிப்பாருன்னு சொல்லி தான் அவங்க திருப்பி கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவர் ஜிடிக்கு போய் 2 கப்பை ஜெயிச்சு, ஒரு ஃபைனல்ஸ் ஒரு கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு. செகண்ட் கூட வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவான்னு நினைச்சாங்க. ஸோ அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்கை இங்க கொண்டு வர ரெப்ளிகேட் பண்ணுவான்னு நினைச்சாங்க. பட் அவங்க கவுண்டர் இன்டியூட்டிவா போயிடுச்சு. ஸோ அவங்க புது கேப்டன் தேடுறது வந்து ஒரு லாஜிக்கல் ரீசன் தான். சூரியகுமார் யாதவும் இன்னும் அவர் இந்தியா கேப்டன், ஸோ ஈவன் மோர் லாஜிக்கல் ரீசன். இப்போ ஏசியா கப்லாம் ஜெயிச்சிருக்காரு, இஸ் டன் வெல். பட் அது டீம் டைனமிக்ஸ் ஒரு டீம் கெமிஸ்ட்ரி எப்படி பாதிக்கும் அப்படின்றது தான் போய் பார்ப்போம். இப்பதான் வந்து ஓரளவுக்கு விளையாடிட்டு வர்றாங்க கன்சிஸ்டன்டா. போன சீசன் வந்து ஸ்டார்ட் ஆஃப் ஸ்லோலி, பட் எண்ட் ஆஃப் த சீசன் பயங்கர ஃபார்ம்ல இருந்தாங்க. நம்ம வந்து எவ்வளோ கம்மியா இருந்தாலும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பாதி இதுல, இப்ப இருக்கிற ஃபார்முக்கு இப்ப இருக்க பிளேயர்ஸ்க்கு ஷுவரா மும்பை இந்தியன்ஸ் வந்துருவாங்க, எதுக்கு சேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் இந்தியா கேப்டனா இருக்காரு இப்போதைக்கு இருக்காரு. அவரோட ஃபார்ம் படி பார்த்தோன்னா அவர் ஆக்சுவலா சொல்ல முடியாது. T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சோடனே அவங்க ஆல் ஃபார்மர் கேப்டன் கில் அப்படின்ட்டாருன்னா திரும்ப இன்னொரு கேப்டன் தேட முடியுமா? தேட முடியாது. அதனால ஒன்லி ரீசன் இப்போதைக்கு அவர் தானடா கேப்டன். இப்போ இந்த சீசன் மட்டும் பாருங்க, இந்த சீசன் கப் அடிக்கிறாங்களான்னு பாக்கலாம்ல ஒரே கேப்டன் போட்டு. பட் அதுவுமே வந்து என்ன, இப்போ அதுக்குன்னு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் வந்து வெளியே அவர் வந்து இல்ல நான் கேப்டனா இல்லாம விளையாட முடியாது அப்படின்ட்டாருன்னா அது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கு சேஞ்ச் பண்ணணும்? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு சேஞ்ச் பண்ணா ரோஹித் சர்மா ரிட்டர்ன் பண்ணிருக்கூடாது. அது பண்ணிருந்தாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அவ்வளோ அதாவது ஸ்போர்ட்டிங்கா டிசிஷன் எடுத்தாங்கன்னா ஃபைன். பட் அவங்க பழையபடி நாங்க ஆர்ச்சர் பும்ரா சேர்ந்து விளையாட வைப்போம், இவங்க 2 பேரும் ஜெயசூர்யா டெண்டுல்கர் சேர்ந்து விளையாடணும், அந்த மைண்ட் செட்ல போனாங்கன்னா பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். இல்ல, போன வாட்டி மும்பைக்கு வந்து எப்பவுமே ஷார்ட் ஆஃப் டேலண்ட் கிடையாது, மேட்ச் வின்னர்ஸ் கிடையாது, பிக் நேம்ஸ் கிடையாது. போன வாட்டி ஒரு பெரிய கிரிட்டிசிசமே என்னன்னா, லீடர்ஷிப் வந்து ரொம்ப பெரிய குரூப்பா இருக்கு. நிறைய திங்க் டேங்க்ல நிறைய பேர் இருக்காங்க. லைக் ஜெயவர்தனே இருக்காரு, டெண்டுல்கர் மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து மென்டாரா இருக்காரு, நிறைய பிக் நேம்ஸ் இருக்கு கோச்சிங் ஸ்டாஃப்லயும் சரி. ரோஹித் மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்காரு, திலக் வர்மா இந்தியன் ஸ்டார் இருக்காரு, சூர்யா இருக்காங்க, ஹர்திக் இருக்காங்க, ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காங்க. ஸோ எல்லாருமே கேப்டன் தான் அப்படின்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய திங்க் டேங்க் இருக்கும்போது டூ மணி லீடர்ஷிப் ரோல்ஸ் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதை வந்து யூனிஃபை பண்ணுவாங்களா இப்போ? அதுதான் இப்போ சூர்யா வந்துட்டா இந்தியா கேப்டன் மும்பை கேப்டன் அப்படிங்கிற ஒரு இது கிடைக்குதுல்ல உனக்கு? நீங்களே முன்னாடி சொல்லியிருக்கீங்களே, பட் T20 கேப்டன்சி இஸ் ஓவர் ரேட்டட், எல்லாம் கோச் தான் அப்படின்ட்டு இருக்கீங்க. அது ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். ஆனா நீ சொன்னது கரெக்ட் தான். இப்போ யூனிஃபை பண்ணா ஒரே பேர் கிடைக்கும் அப்படி இருக்கு. சோ இன்னொன்னு வந்து we are expecting India to win the T20 World Cup. வியர்டா இருக்குல்ல, நீ இந்தியன் டீம் கேப்டனா இருக்கா, ஆனா கிளப்புக்கு நீ கேப்டனா இல்லைன்னா how weird is that? அது வந்து இப்படி பாக்கணும் நம்ம. அவர் கேப்டனா இருக்கும்போது, மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா இருக்கும்போது இந்தியன் கேப்டனா இருந்தாரு, அவர் தூக்கிட்டாங்க இப்ப அப்படின்னு பாக்கணும். ஹர்திக் வந்தப்போ ஹர்திக் வாஸ் த இந்தியன் T20 கேப்டன், ஒயிட் பால் கேப்டன், T20 கேப்டன் நினைக்கிறேன். பட் ஹி வாஸ் செட் டு கண்டினியூ ஃபார் அ லாங் டைம். ஏன்னா அவர் வந்து அவரோட ரோல் அப்படி, அவர் வந்து ஹி லைக்ஸ் டு லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அண்ட் ஹி லைக்ஸ் டு பி இன் சென்டர் ஆஃப் திங்ஸ் அப்படின்றப்போ அவர் ஒரு ஸ்டார், ஹி வாண்டட் டு பி கேப்டன் சோ மச் அப்படிங்கிறப்போ. பட் ஹி வாஸ் அன்செரிமோனியஸ்லி ரிமூவ்ட். அப்புறம் வைஸ் கேப்டன் ஆனாங்க, அப்புறம் அதுவும் கிடையாது இப்போ. அப்படி இருக்கும்போது கிளப் ஆல்சோ வில் திங்க் ஆன் சிமிலர் லைன்ஸ் இல்லையா? பட் வெரி ஃபேரா ஹர்திக், நான் வந்து நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் ஹிம். ஹர்திக் ஷுட் ஹவ் பீன் இந்தியாஸ் ஒயிட் பால் கேப்டன் பை நவ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி திங்ஸ் டிட் வொர்க் அவுட் இல்லையா? இப்போ ஐ திங்க் இன்னும் இதுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுக்கறது வந்து இந்த ரூமருக்கு வந்து அவரோட இன்ஜுரி. அதுவும் வந்து ஒரு இன்ஜுரியா மாறல, எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் இன்ஜுரிஸ் வந்துட்டு இருக்கு. பேக் சர்ஜரிக்கு அப்புறம் ஸ்லைட் ஸ்மாலர் இன்ஜுரிஸ் தான், பட் ஸ்டில் லெஃப்ட் குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் மசில்ஸ்.
ஸோ அந்த மாதிரி வர்றதுனால மேபி அதனால வேணா யோசிக்கலாம் அந்த மாதிரி. பட் அதர் தன் தட் ஐ டோன்ட் சி எனிதிங் இப்போதைக்கு மாற்ற வேணாம் தான் நான் நினைப்பேன். அதாவது நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க கடைசியா, அதனால மாற்ற தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கண்டினியூட்டி இல்லாம ஒரு சீசனும் நாங்கள் மாத்திட்டு ஒரு சீசனுக்கும் வந்து நல்ல நடுவில் வந்துச்சு ரூமர், இவர் ரோஹித் சர்மா குரூப் இந்த குரூப்னு வந்துச்சு. இப்போ வந்து இந்த சூரியகுமார் யாதவ் குரூப், ஹர்திக் பாண்டியா குரூப், ரோஹித் சர்மா குரூப்னு அப்படி வருமா? அதனால அந்த இது வேணாம் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் டேக்கன் யூட். பட் கமர்ஷியல் பர்பஸஸ் எங்க இந்தியா கேப்டன் தான் இந்த கேப்டன் இருக்கணும்னு பண்ணாங்கன்னா அவன் பண்ணலாம். அந்த எண்ட் ஆஃப் த டே அவங்க ஒரு பிரான்ச்சைசி தானே. சோ மணி இஸ் த பிரைம். நிறைய தேவைப்படலாம். பொம்மை இந்த கமர்ஷியல் ரீசன்ஸ் பெருசா தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். தேவைப்படாது, பட் நம்ம தேவைப்படாதுன்னு நினைக்கிறோம். பட் எண்ட் ஆஃப் த டே அவங்களும் தான் ஒரு ப்ராஃபிட், எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் மார்ஜின் வருதுன்னா அவங்க வேணாம்னு சொல்ல போறாங்க. ஓகேனா சொல்ல போறாங்க. ஸ்பெண்டிங் சோ மச், they'll get back more, little bit more if the Indian captain and the Mumbai team captain is same ன்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதுக்காக தானே அவங்க அவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஹர்திக் பாண்டியா அங்க இருந்து கொண்டு வந்தாங்க திருப்பி. இல்ல நம்ம அப்படி சொல்றோம். இப்போ இந்த வருஷம் பண்ணிட்டு நான் அடுத்த வருஷம் திடீர்னு நான் சீரியஸா சொல்றேன். இப்போ 2026 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கேன். ஜெயிச்சுட்டு சூரியகுமார் யாதவ் அடுத்த சீரீஸ் ரெஸ்ட் பண்ணிட்டு கில்ல வந்து கேப்டனா போட்டாங்கன்னா அது நல்லா விளையாடுனா அது எதுக்கு ரிஸ்க்? அடுத்த சீசன் மாத்துவாங்களா? திரும்ப வந்து பும்ரா கேப்டன்சி கொடுப்பாங்களா? பும்ரா கேப்டன்சி கொடுப்பாங்களா? அது நீ கேட்கற வேலிடான பாயிண்ட் தான். அது நம்ம ஆனா அவங்க திங்க் டேங்க் எதை யோசிச்சு இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியாது. பிளஸ் இது வந்து ரிப்போர்ட்ஸ் தான், நம்ம இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஆக்ஷன் ஒட்டி தான் தெரியும். ஆக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் ஆக்சுவலா அவங்க கேப்டன்சி மெயின் பண்றாங்களா இல்லையா. ஆமா, இப்போ பார்ப்போம். அந்த க்ளோஸா வரும்போது வில் கீப் டிஸ்கசிங். அப்படியே வந்து இரானி கப் ஃபைனலுக்கு போவோம். இரானி கப் ஃபைனல் நடந்துருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா விதர்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் 342 அடிச்சாங்க. அதர்வா டைடே வந்து ஒரு 143 சிறப்பாக அடிச்சிட்டாரு. பவுலிங்ல பாத்தீங்கன்னா ஆகாஷ்தீப் 3 விக்கெட்டு, அன்ஷுல் கம்போஜ் வந்து 13 ஓவர் போட்டு 43 ரன் 1 விக்கெட்டு, குர்னூர் பிரார் 1 விக்கெட்டு, சாரான்ஸ் ஜெயின் 2 விக்கெட்டு, மானவ் சுத்தார் 3 விக்கெட்டு. அடுத்து இவங்க பேட்டிங் வரும்போது எல்லாரும் எதிர்பார்த்த ருத்துராஜ் அன்பார்ச்சுனேட்லி 9 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. பட்டிதர் ஆடிட்டு இருக்காரு 42 ரன்ல. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 142 ஃபார் 5. ஈஸ்வரன் வேற ஓப்பனிங் வந்து 50 போட்டிருக்காரு. கெய்க்வாட் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்பர் 5 ஆடுறாரு. அவர் ஓப்பனிங் ஆடினாரு, 1 டவுன் ஆடினாரு. இப்ப நம்பர் 5 போயிட்டாரு. இது வந்து டெஸ்ட் ஸ்பாட்ல அந்த நம்பர் 5க்காக ஒரு அடி போடுறாரா அதை பார்க்கணும். கெய்க்வாட் வந்து ஸ்லைடிங் டவுன் த ஆர்டர் போயிட்டே இருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி பர்ஃபார்மன்சஸ் வரமாட்டேங்குது. என்ன நினைக்கிறீங்க? இல்ல, கெய்க்வாடுக்கு அடுத்து இன்னொருத்தர் வந்தார், இஷான் கிஷான். அவரு நீங்க பாத்தீங்களா? அவர் நம்பர் 6ல இருக்காரு. அவரும் அவரோட இவர் இன்னும் க்ளோசர்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஃபேண்டசில எடுப்போம்ல, 4-5 ஓப்பனிங் எடுத்துட்டோம், என்ன பண்றதுன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ ரெஸ்ட் ஆஃப் ஸ்குவாட் வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஸ்குவாட் வந்து நிறைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுத்துட்டாங்க. பட் ஆனா டிராப் பண்ண முடியாதுன்னு வேற வழி இல்லாம இந்த மாதிரி விளையாடுறாங்களோன்னு தோணுது. அவர் கெய்க்வாட் வந்து அந்த T20 IPL அப்ப எல்போ ஃபிராக்சர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் பால்ல கொஞ்சம் செஞ்சுரிஸ் அடிச்சாரு. அதை ஃபார்ம்ல பேஸ் பண்ணி தான் அவங்க அந்த இரானி கப்புக்கு வந்து அவர் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா சேர்த்தாங்க. ஸோ அது ஒரு மிஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா அந்த மேட்ச் வந்து இப்போ பாத்தீங்கன்னா அவங்க பவுலிங் வந்து பிளான் பண்ணி அடிச்சாங்க. ஒரு 2 4 அடிச்சாரு, அடுத்த பால் அவுட் ஆயிட்டாரு. அவங்க பிளான், இவருக்கு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. they are able to work out the plan. பிளான் பண்ணி தான் அவுட் ஆக்குனாங்க. ஸோ அவர் ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்றது நம்ம இன்னும் எடுத்துக்கலாம். அதாவது டொமஸ்டிக் டீம்ல அப்படி இருக்கிறப்ப இப்போ ரெட் பால் டீம் அவர் மெயின் டீம் வந்தாருன்னா still will the other teams not be able to exploit him or not is another question. ஆமா, பட் இது மட்டும் சொல்ற பாயிண்ட் நான் பதில் சொல்றேன். கெய்க்வாட் நினைச்சிருந்தா ஒரு ஓப்பனிங்கா ஒன்றோம் போயிருக்கலாம்டா. அவங்க யாஷ்துல் மாதிரி ஒருத்தரோட சேஞ்ச் பண்ணி இருந்திருக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணி இருந்திருக்கலாம். அப்படியே அது ஒன்றும் இது பண்ணிருக்க முடியாது. யாஷ்துலும் நம்பர் 5 ஆடி இருக்காரு. பட் ஐ திங்க் ஹி வாண்ட்ஸ் டு பிளே நம்பர் 5. அந்த கன்டென்ஷன் அந்த ஸ்பாட்டுக்கு அவர் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி திங்ஸ் ஆர் நாட் கோயிங் ஹிஸ் வே. பாப்பா என்ன ஆகுதுன்னு. இவங்க சைட் பவுலிங் ஹர்ஷ் தூபே போட்டிருக்காரு 17 ஓவர் 39 1 விக்கெட். ஓப்பனிங் போட்டிருக்காரு, முக்கியமான பாயிண்ட். ஆமா, அதுக்கப்புறம் தர்ஷன் நல்காண்டே போட்டிருக்காரு. யாஷ் தாக்கூர் ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுல வந்து ஆதித்யா தாக்கரே விக்கெட் எடுக்கல. பார்த் ரெக்கார்டே அவர் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பாப்பா என்ன ஆகுதுன்னு. இப்போதைக்கு வந்து நல்ல வெல் பிளேஸ்டு விதர்பா அட் திஸ் பாயிண்ட். ரெஸ்ட் ஆஃப் இந்தியா நாளைக்கு பட்டிதர் கையில தான் இருக்கு, எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு. இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரித்துராஜ் வந்து சொல்லலாம். நம்ம ஆக்சுவலா அதுக்கு நிறைய மேட்ச் விளையாடல. இன்ஜுரி ஆன அப்புறம் ஒரு மேட்ச் தான் விளையாடிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மேட்ச்ல 184, செகண்ட் இன்னிங்ஸ் சரியா விளையாடல. இது தேர்ட் இன்னிங்ஸ். அவர் நிறைய ஆக்சுவலா விளையாடல அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டா. ஸோ இன்னொரு 2-3 மேட்ச் பார்க்காம நம்ம சொல்ல முடியாது. டெஸ்ட் கண்டென்ஷன்ல இருப்பாரான்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்களே பேக்கப்
படிக்கல் இவங்கெல்லாம் வெளியே உட்காந்துருக்காங்க. ஸோ பத்திதார் இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக விளையாடிட்டு இருக்காரு இப்போதைக்கு. ஸோ மேபி ஆசைப்படலாம் நம்பர் 5 நம்பர் 6 ஸ்பாட் இன்னும் ஓப்பனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஹேப்பன். இன்னொன்னு வந்து விதர்பா வந்து வெல் டிசர்வ்டு சாம்பியன்ஸ் ஆஃப் லாஸ்ட் ரஞ்சி ட்ரோஃபி. அவங்க அந்த டீம் இந்த ஹோல் டீம் அப்படியே இருந்தாங்க. தே புட் அ பிக் ஸ்கோர். பவுலிங்கும் அவங்க கண்டிஷன்ஸ் ஆப்போனன்ஸ் ரீட் பண்ணி பிளான் பண்ணி கொண்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரு 142-5 கொண்டு வந்துட்டாங்க. ஐ திங்க் தே வில் ஸ்டில் கோ புட் அப் அ குட் ஷோ திஸ் இயர் ரஞ்சி ட்ரோஃபி as well. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. சரி, அப்படியே இன்னொரு ஐபிஎல் நியூஸ் வருவோம். அக்சர் பட்டேல் அவரு பேட்டி கொடுத்திருக்காரு. இது வந்து இதெல்லாம் கிடையாது. அவரு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஆடணும்னு எந்த டீமுக்கு நீங்க விளையாடணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டதுக்கு குஜராத் டைட்டன்ஸ் விளையாடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு. சும்மா ஒரு விஷயம் எடுத்துக்கிறதா. இன் தட் கேஸ் இஃப் தட் ஹேப்பன்ஸ் இவரு அக்சர் பட்டேல் மாதிரி ஒருத்தர் அவரோட ஹோம் ஸ்டேட் வேற குஜராத் டைட்டன்ஸ்க்கு போனா ஆப்வியஸ்லி ஹில் பி வெல்கம் தேர். ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு இந்தியன் ஆப்ஷன். கில் ஆஃப்கோர்ஸ் வில் பி த கேப்டன் கோயிங் ஃபார்வர்ட் ஆல்சோ. கேப்டன்சிங்கிறது ரூல்ட் அவுட். பட் அவங்களுக்கு வந்து ஒரு கன் பிளேயர் இந்த பிளேயிங் 11 வருது. என்ன ஒரு ஹோம் டீம்னு ஆசைப்பட்டு கேட்டாரு. இந்த ஆனா ஹோம் டெஸ்ட்ல கூட அவர் ஆட விட மாட்டேங்கிறாங்க. அவரு ஆசைப்படுறது தினேஷ் கார்த்திக்கும் ஆக்சுவலா நிறைய ஆசைப்பட்டாரு சிஎஸ்கே விளையாடணும்னா. அது ஐ திங்க் ஐபிஎல் இருக்கும் போதே சொல்லியிருக்காரு. பட் இட் ஹேப்பன். இதுவும் ஆசைன்னு எடுத்துக்கலாம். ஆர் ரிப்போர்ட்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து கேப்டன்சி இது பண்றாங்க. அதனால அவரு நான் இன்னொரு இதுக்கும் போறதுக்கு ரெடின்னு ஒரு பேட்டி கொடுத்து சொல்லுங்க அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஆஷா கூட ஆசைப்பட்டாரு சிஎஸ்கேக்கு வந்துட்டாரு இல்லையா அந்த மாதிரி. அதான் இல்ல நான் நீ சொல்றது முன்னாடி நானே சொல்லிடுறேன். சஞ்சு ஆசைப்படுற சிஎஸ்கேக்கு வரணும்னா வரலாம் இல்லையா, வராமலும் போகலாம் இல்லையா. இல்ல அக்சர் பட்டேல் வந்து அது ஒண்ணு இருக்கலாம். இன்னொன்னு வந்து இவ்வளவு ஓப்பனா சொல்றது வந்து ஐ திங்க் நம்ம மொழி சொன்னோம் அவர் கேப்டன்சில இருந்து எடுக்க போறாங்க, திரும்ப வேற யாரோ இது பண்ண போறாங்க நம்ம ரூமர்ஸ் இருந்துச்சு. மேபி அத வந்து சும்மா எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக சொல்லியிருக்கலாம். இல்ல வெளியே வந்தாருன்னா எப்படி போக முடியும் இப்போதைக்கு? யார் ஸ்பாட்ல வருவாரு? வாஷிங்டன் சுந்தரே வந்து ஒரு ஐ மீன் ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் வந்து இன் அண்ட் அவுட் வந்துட்டு இருக்காரு. சாய் கிஷோர் இருக்காரு, ரஷித் கான் இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இவர் உள்ள வந்தாருன்னா டீம்ல இப்போதைக்கு யார் ஸ்பாட்ல வருவாரு? நம்ம சாய் கிஷோர் தான். சாய் கிஷோரை ட்ரேட் பண்ணி விட்டுருவாங்க வேற எங்கேயாச்சும். அப்படி இல்லாட்டி ரெண்டு லெஃப்ட் ஆஃப் பிளேயர் ஆட வேண்டியதான். என்ன ரஷித் கான் ரஷித் கான பாம்பேக்கு அனுப்பிடுங்க, ஹர்திக் பாண்டியாவை டெல்லிக்கு அனுப்பிடுங்க, அக்சர் பட்டேல குஜராத்துக்கு அனுப்பிடுங்க. முடிஞ்சிருச்சு. ஐபிஎல் சேர்மன் சொல்லிட்டாருப்பா. ஹர்திக் பாண்டியா டெல்லி கேப்டன். அவர் கேப்டன்சி கிடைச்சது, டெல்லிக்கும் கேப்டன்சி இல்ல, ஆல்ரவுண்டர். ரஷித் கான் அந்த சீரியஸ் நோட் இஃப் இட் ஹஸ் டு ஹேப்பன் அவங்க சாய் கிஷோரோட டைரக்டா கிளாஷ் ஆகும். ஒன்னு ரெண்டு பேரே விளையாடணும். ரெண்டு லெஃப்ட் ஸ்பின்னர் விளையாடுறது தப்பு இல்லை, கண்டிப்பா ஆடலாம். அப்படி இல்லை அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க சாய் கிஷோரை ட்ரேட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு அவர் வருவார். அதுதான் ஈஸியா இருக்கும். பட் அக்சரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஆடலாம். சாய் கிஷோர் அக்சர் ரெண்டு பேரும் இல்ல அவங்க ஆளலாம். பட் டெல்லிக்கு இதனால என்ன யூஸ்? டெல்லி ஒரு பெரிய பிளேயர் வேற யாராச்சும் கிடைச்சாங்கன்னா பெரிய பிளேயர் அவங்களுக்கு பேட்டிங் தான் வேணும். சாய் சுதர்ஷன் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. அவங்க டீம் சொல்றேன் வாய்ப்பு இல்ல. இல்ல அவங்க ஒண்ணு அதான் ஆப்ஷன். இன்னொன்னு அவரை விட்டுட்டு ஆக்ஷன்ல ஐ மீன் ஆக்ஷன்ல எடுக்கலாமா, இல்லாட்டி வேற யாரும் இன்னும் கொஞ்சம் ரீட்டைன் தானே பண்ணாங்க அக்ஷர் பட்டேல். ஸோ அதுல கொஞ்சம் கேஷ் வரும்னு பார்க்கலாம். அவங்களுக்கு கேஷ் வந்து இப்போ ப்ரூக்ஸ் ஒரு 6.5, நட்ராஜன் ஒரு 10.75 நினைக்கிறேன், ஜேஎஃப்எம் 9, ஃபேஃப் ஒரு 2. இவங்களை விட்டாலே ஒரு 30 கிட்ட வந்துருது. இவங்களுக்கு எதுக்கு அவங்க விட்டா 47 கிட்ட வரும். இல்ல அக்சர் மாதிரி ஒரு பிளேயர் போனா கண்டிப்பா ஒரு பெரிய பிளேயர் தானே கொடுப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் தான் கொடுப்பாங்க. அது நமக்கு யாருன்னு தெரியாது. ஏதாவது ஒரு பெரிய பிளேயர் கண்டிப்பா கொடுத்துதான் அவங்க கேட்பாங்க. மேபி சுந்தரா கூட இருக்கலாம் இல்லையா, சுந்தர் ஃபார் அக்சர் பிளஸ் கேஷா கூட இருக்கலாம். வி டோன்ட் நோ. ஸோ இது அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு அவருடைய போகணும் அப்படின்னு நினைக்கிறத. பிளேயர் நினைக்கிறது எல்லாமே எல்லா டைம்லயும் ஐபிஎல் நடந்துறது இல்லை. ஸோ வி ஹேவ் டு see as we get closer to the IPL தான் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பாப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம வந்து ஆக்சுவலா ட்ரேட் வந்து அப்படியே ஸ்வாப் பண்ணாங்கன்னா பயங்கர அட்வான்டேஜ் ஃபார் டெல்லி தான் நான் சொல்லுவேன். லைக் மணி வைஸ் சொல்றேன். ஏன் அப்படி சொல்ற? அதை ரீசன் நோட் பண்ணுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ரொஃபைல் தான். அக்சர் பட்டேல் வந்து ஆக்சுவலா ஒன்லி டிஃபரன்ஸ் அவருக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்கு. வாஷிங்டன் சுந்தருக்கு அந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கல. வேல்யூ வைஸ் 16.5 இவர் 3 தான் எடுத்திருக்காங்க.
உங்களோட வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது மட்டும். அதனால நான் உள்ள வர்றேன். அதான் நீ சொல்ற பாயிண்ட் எங்களுக்கு புரியுது. லைக் ஃபார் லைக். பட் இதுல வந்து நெறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீ சொல்ல வர்ற. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் பாயிண்ட். பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. 2 பேருமே ஆனா ரைட் ஹெவி பேட்டிங் ஆடுற டெல்லி கேபிட்டல்ஸ். அதுல வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருப்பாங்க. வாஷிங்டன் சுந்தர் வந்தாருன்னா சுந்தர் மாதிரி ஒரு லெஃப்ட் இப்போ ஹேண்டர். வந்து சரி balance ஆகும். நீ பேசுனது ஒண்ணு மணி தெரிஞ்சிச்சு. ஆனா இன்டர்நெட் நிறைய பிரேக் ஆச்சு. ஸோ அதனால நானே இதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அதுதான் அந்த மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா இட் பி வெரி ஈக்குவல் தான். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ கேட்கல விஜய், இதுதான். கேட்கல. நான் இல்ல இல்ல பேசுனதும் கேட்கலையா? நீ இல்ல இல்ல பேசுனதாண்டா கேட்கல. கேட்டுச்சு பரவாயில்ல. கேட்டுச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சது. அக்சர் பட்டேல் வந்து ஜிடிக்கு போகணும்னு அவருடைய ஆசையை எக்ஸ்பிரஸ் பண்ணது. ஈரானி கப் மேட்சை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மும்பை கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் நம்ம வெயின் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து as we get closer we'll get further confirmations and updates. ஸோ இன்னைக்கு டாப் அப் இவ்வளவுதான். பாய்ஸ் நீங்க சொல்றது சொல்லிட்டீங்கன்னா we can close. அதான் நம்ம சைமல்டேனியஸா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்சையும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இது நியூஸோட வில் கீப் டாப்பிங் யூ அப். ஸோ வில் பி பேக் வித் மோர் வீடியோஸ். சைன் ஆஃப் திஸ் யுவர் டெஸ்ட். பை.